வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் நம்ம வீட்டிலே ரொம்ப ஆரோக்கியமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் பிடிச்ச சைஸில் வந்து நம்ம வீட்டிலே இது நமக்கு விருப்பப்படி நம்ம செஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணுனாலும் ஆட் பண்ணி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம செய்யலாம். இந்த அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு ஒரு நாள் ஃபுல்லாக காய வைக்கணும்னு இல்லை 2 நாள் வந்து காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். இது செஞ்சிங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வெயிலில் காய வச்சா போதும், ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அப்பளம் செய்கிறதுக்கு 1 கப் அளவு உளுந்து எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. இதை நம்ம டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சின்ன நொய்லாம் இருந்ததுன்னா அப்போ அது வந்து போயிடும். ஸோ அதனால் நல்லா வந்து சலிச்சிக்கலாம். இதை பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி நொய் இருக்குது. இதை நீங்கள் மறுபடியும் போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை இட்லி பொடி ஏதாவது செய்கிறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கங்க வறுத்து. இப்போ நம்ம மாவு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ இதோட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மிளகு சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எதுவுமே சேர்க்காமல் ப்ளெயினாக அப்பளம் செஞ்சுக்கலாம். இது வந்து நமக்கு விருப்பப்படி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க, ஏன்னா இது சைட் டிஷ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் உப்பு கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருந்ததுன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்போ தான் இதை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்து இதை பிசைஞ்சிடலாம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி மைதா மாவு இல்லை கோதுமை மாவு பிசைகிற மாதிரி சாஃப்டாக இருக்காது. இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இது நல்லா இப்போ பிசைஞ்சிட்ட பிறகு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க. இது நம்ம எவ்வளோ நேரம் தான் கையால் பிசைஞ்சிட்டே இருந்தாலும் சாஃப்டாக ஆகாது. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி பிசைஞ்சிட்டு இதை இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது ஒரு கட்டிங் போர்டு எடுத்துருக்கேன். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது மாதிரி பூண்டுலாம் நம்ம இடிப்போம் இல்லையா, இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு இந்த கல் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து வச்சு இதில் வந்து லைட்டாக இது மாதிரி அழுத்தி விடுங்க. இது மாதிரி நம்ம செய்யும்போது இந்த மாவு நல்லா சாஃப்டாகும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது மாதிரி நீங்கள் நல்லா இடித்து விடுங்க. இதுவே நம்ம கிராமத்து சைடெலாம் இது அப்போல்லாம் எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா உரலில் போட்டு நல்லா வந்து இடிப்பாங்க. அப்போது வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம இது மாதிரி இடிச்சுக்கிறோம். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி நான் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கண்டினியூஸாக இது மாதிரி இடிச்சிட்டு இருந்தேன். இப்போ இதை வந்து நம்ம உருட்டிக்கலாம். இது நம்ம சின்னதாக வந்து பால் எடுக்க முடியாது, ஏன்னா மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் சின்னதாக எடுத்து உருட்டி வைக்கிறதுக்காட்டியுமே மாவு வந்து காஞ்சி போயிடும். ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கங்க. உருட்டிட்டு அதுக்கப்புறம் இதை குட்டி பீஸாக நம்ம தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கும். பாருங்கள், இது மாதிரி வந்து ஃபுல்லாகவே உருட்டிட்டு இப்போ ஒரு நைஃப் எடுத்து வச்சு இதை வந்து சின்னது பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்பளம் பொறுத்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக வந்து தீத்தணும். அதுக்காக நீங்கள் சின்ன பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம உருட்டுறதுக்காக லைட்டாக இதில் மைதா அப்படி இல்லைன்னா அரிசி மாவு வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதிலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சு நம்ம உருட்டிக்கலாம்.
பாருங்கள், இது மாதிரி நல்லா மெல்லிசாக தீத்திட்டு இது மாதிரி டிஃபன் பாக்ஸ் இருந்தால் எது ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வந்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது டிசைன் வச்சுருந்தா கூட அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருப்பம்தான். அப்பளம் வந்து அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே செஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பீஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம நீட் அப்பளம் போடலாம், குச்சி அப்பளம் மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் வந்து திக்காக போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம அப்பளம் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சூப்பராக அப்பளம் எல்லாமே உருட்டிட்டேன். 3 சைஸில் வந்து நான் அப்பளம் ரெடி பண்ணேன். ஒன்று வந்து பெரிய சைஸு, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பளத்தை விட கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்தேன், சின்ன ரவுண்டு. இது பார்த்திங்கன்னா குச்சி அப்பளம் நீட்டாக உருட்டியிருக்கேன். இதெல்லாம் செய்யும்பொழுது நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பீஸ்லாம் வந்து தனியாக இருக்குது. இதை நம்ம காய வச்சு அப்படியே பொரிச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம காய வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா வெயிலில் காஞ்சா போதும். பாருங்கள், நம்ம அப்பளம் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா வெயில் காஞ்சதுன்னா அதில் வச்சா போதும். அவ்வளோதான், பாருங்கள், ரொம்ப சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம செஞ்சு வச்சுருக்க அப்பளத்தை சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து பொரியுது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப வாசனையாகவும் இருந்தது சீரகம்லாம் சேர்த்துருக்கனால. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது. இப்போ நீட் அப்பளத்தை போடுறேன் பாருங்கள். இதில் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். நான் சின்னதாக போட்டிருப்பேன், பாருங்கள், கொஞ்சம் நல்லா பெருசாக வந்திருக்கு. அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம லாஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சது, இதையும் போட்டு பொரிச்சு காட்டுறேன். அந்த சைடில் வந்ததெல்லாம் ரொம்ப சூப்பராக இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதையும் இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து அப்பளம் செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. தேவைப்படும் போது நம்ம வீட்டிலே வந்து அப்பளம் செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியான அப்பளம் ரொம்ப ஆரோக்கியமாக வீட்டிலே செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.